வாழ்க வளமுடன். குருவின் பாடலான ஞானக்களஞ்சிய பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன், திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அறிவை அறிய விளக்கம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1643. ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என்னுடன் இணைந்துள்ள, அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள், நண்பர்கள், மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன். நான் என் பகுத்தறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள். நல் உடலை, பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய்து வான்காந்தம், ஜீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் தூய வெளியும் விண் விரிவு அலையுமே அனைத்தையும் இயக்கிக் கொண்டு உள்ளும் புறமாக வழிநடத்துவதை அறிவால் அறிந்து உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்று இப்பாடலில் கூறுகிறார். ஆன்மீக அறிவு பெற குருவை பற்றி கொண்டு அவருடனே அந்த அறிவுடனே நம் அறிவை இணைத்து கொண்டு யாரெல்லாம் பயணிக்கிறோமோ அவர்களை அன்போடு இணைத்து கொள்வேன் என்று கூறி, அவ்வாறு அன்போடு இணைத்து கொண்ட அறவோரே, நண்பர்களே, மேன்மையுள்ள அன்பர்களே என்று நம்மை கூறி, உங்கள் வாழ்வு சிறக்க, மிகச் சிறப்படைய, ஓங்கி வளம் பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என்று கூறி, நான் என் பகுத்தறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள். என்னுடைய பகுத்தறிவே சுத்தவெளியாகவும் மெய்ப்பொருளாகவும் அனைத்துக்கும் உட்பொருளாகவும் இருந்து நமக்கு நல் உடலையும் பேரியக்க மண்டல ஆட்சியையும் வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் அனைத்தையும் உற்று நோக்கி நான் கவனித்த போது அனைத்துமே தூய வெளியால்தான், அனைத்துமாக அந்த சுத்த வெளியால்தான் விண்ணாகவும் விரிவலையாகவும் தோன்றி அனைத்துமாயிருக்கிறது என்று அறிவால் அறிந்து உங்களுக்கு விளக்கம் கூறுகிறேன். நீங்களும் என்னுடன் இந்த அறிவை பற்றி கொண்டு சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறி, நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்னுடைய அறிவை எவ்வாறு புகுத்தி அந்த மெய்ப்பொருள் சுத்தவெளிதான் விண்ணாகவும் விரிவலையாகவும் தோன்றி அனைத்துமாக வந்திருக்கிறது என்பதை எவ்வாறு உணர்ந்தேனோ, அதேபோல் அன்பர்களே, அறவோரே, நண்பர்களே, மேன்மையுள்ள அன்பர்களே, அனைவரும் உங்களுடைய அறிவின் மூலமாக பயணிக்கும் போது இந்த விளக்கம் உங்களுக்குள்ளும் கிடைக்கும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் சிந்தனையை ஏற்ற செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.